கங்கையோடு இருந்தே யோகு செய்வானை வளரிளந்திங்களை முடிமேல் கங்கையோடு அணியும் கடவுளை கங்கை கொண்ட சோழையைச் சொரத்தானை அங்கையோடு எந்தி பல்கிரி கருவூர் அரைந்த சொல் மாலையால் ஆடிச் செங்கையோடு உலகில் அரசு வீற்றிருந்து தொலைப்பதும் சிவனருள் கடலே மங்கையோடு இருந்தே யோகு செய்வானை வளரிளந்திங்களை முடிமேல் கங்கையோடு அணியும் கடவுளை கங்கை கொண்ட சோழையைச் சொரத்தானை அங்கையோடு ஏந்தி பல்கிரி கருவூர் அரைந்த சொல் மாலையால் ஆவிச்செங்கையோடு உலகில் அரசு வீற்றிருந்து திளைப்பதும் சிவனருள் கடலே திருவடியும் தண்டையும் சிலம்பும் சிலம்பூடுருவப் பொருவடிவேலும் கடம்பும் தடம்பும் ஆறிரண்டும் மறுபடிவானவதனங்களாலும் மலக்கங்களும் குருவடிவாய் வந்து என் உள்ளங்குதிர கூறி கொண்டவே அவைவேறு நெஞ்சினேன் முகங்களை கற்று அவைவேற பக்தி விடுங்கள் சோதேரும் செந்தமும் பன்னோர் வழக்கும் சில திறனாகிறது அங்கழுக்கால் சிந்திக்கிறார் ஞான சன்னிதான மாதம் வடந்திசை பெருமான் திருவுலக நிலையில் தேவாசிரிய மண்டபத்தில் தொடர்ந்து சமீட்ச குழுவு அடையராது நடத்தி இருந்தவர்களுக்கும் அவர்களுக்கு துணையாக நிற்கின்ற புரவலர்களுக்கும் ஐயன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கம். காடோ வனமோ கனகிரியோ காசினியோ நாடோ சகலகலை ஞானம் பாடி முடுங்குவதோ மீ வீடு உயிர்கழித்தல் போதம் அடங்குவதோ சொக்கநாதா. இனி என்ன நடக்கும் என்று ஒரு கேள்வியை போடுகிறார் சொக்கநாத பெருமானிடத்தில் போது. தன்னுடைய வேண்டுகோளை வைப்பதாக அடுத்த பாடல் தொடக்கிறது. காடோ வனமோ கனகிரியோ காசினியோ நாடோ சகலகலை ஞானம், இவைகளெல்லாம் உலக போகத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள். அதனால இவைகளிலே இருக்கிற வரையிலேயும் அனுபவம் என்பது ஒன்று இருந்தாலும் கூட அது பார்வைக்கு உங்களுக்கு இன்பமாக தெரியும் உலக போகம். ஆனால் இன்பத்தின் முடிவு துன்பம்தான். அது உலக போகத்திலே இயற்கையாக அதற்கு உள்ளது. எந்த மகிழ்ச்சியான விஷயத்துக்கு பின்னாலேயும் ஒரு துக்கம் நிகழும். அதுதான் வாடி ஒடுங்குவதோ என்ற வார்த்தையினாலே அவர் அதை கொடுத்தார். காடு, மனம், மலை, மண், நாடு, சாஸ்திரங்களை படித்து கல்வியிலே வளர்ச்சி காண்பது எல்லாம் கடைசியில் எங்கே போய் முடிகிறது என்று சொன்னால் துன்பக்கடலை கொண்டு போய் முடித்து விடுகிறது. வாடி ஒடுங்குவதோ அல்லது நீ வீடு உயிர்கழித்தலாகிய போதம் அடங்குவதோ. போதம் ஒடுங்குவது என்பது ஆன்ம ஞானம் ஒடுங்கி போவது. ஞானசம்பந்தர் திருநெல்லூர் பெருமணத்திலே வீடு பேறு பெற்ற விஷயத்தை சொல்ல வருகிற பொழுது சேர்க்கிற ஒரு வார்த்தை சொல்வார். போத நிலை முடிந்த வழி புக்கொண்டி உடனானார். போதம் எங்கு முடிகிறதோ அந்த போத நிலை முடிந்த வழி புக்கு ஒன்றி உடனானார். சகலகலை ஞானம் முதலாக உலகத்திலே தான் கற்று வந்த ஞான அறிவுகள் எல்லாமே மோட்சத்துக்கு முன்னால் துச்சமாகிவிடுகிறது. இந்த போதத்துக்கு அங்க வேலை இல்லை. அதனால்தான் போத நிலை முடிந்த வழி அப்படின்றார். ஆன்ம அறிவு இருக்கிறது. இந்த அறிவு எவ்வளவு பிரகாசமாக இருந்தாலும்
இறைவனுடைய அறிவுக்கு முன்னாலே சூரியன் முன்னாலே மின்மினி பூச்சி போலத்தான் இருக்கும். ஆன்ம பிரகாசம் ஒடுங்கி போனால்தான் சிவசூரிய பிரகாசமானது அங்கே தோன்றுகிறது. எங்கே இந்த ஆன்மா முடிவடைகிறதோ அந்த இடத்துல இறைவன் இந்த ஆன்மாவை எடுத்துக்கொண்டு விடுகிறான். இந்த ஆன்மா தன்னுடைய முயற்சியினாலே முடிவடையாமல் இருந்து கொண்டு இருக்கிற வரையிலையும் ஆன்மாவின் இடத்துல இறைவன் நெருங்குவது இல்லை. அதுதான் இங்க சொன்னார், போதம் ஒடுங்குவதோ, சத்தியமான அந்த வீடு பேற்றை உயிருக்கு அளிப்பதனாலே போதம் ஒடுங்குவதோ, உயிரினுடைய தற்போதமானது ஒடுங்கி போகின்றதோ. இங்கே போதம் என்று உருவாக சொன்னாலும் உயிரினுடைய தற்போதம். உலகத்தில் கற்கின்ற கல்விகளினாலேயும் ஞானத்தினாலேயும் உயிருக்கு செருக்குதான் ஏற்படுமே தவிர அடக்கம் வராது. ரொம்ப கஷ்டம். ஒரு திருக்குறள்ல வரை எழுதும்போது மனிதர்கள் அது ரொம்ப ஆராய்ச்சியோடு எழுதுறாரு. செல்வர்க்கு நன்றாம் எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகை. எல்லாரிடத்திலேயும் பணிதல் தாழ்மை உணர்ச்சி வரணும். மற்றவரிடத்துல அகம்பாவமாக செருக்காக இருக்கக்கூடாது. ஆனால் சில பேர் ஜாதியினாலே செருக்கடைவார்கள். இந்த ஜாதி உயர்ந்த ஜாதி, நான் ரொம்ப மட்டமான ஜாதி, மற்றவர்களெல்லாம் விட உயர்ந்த ஜாதி என்று சொல்லி தன்னை சொல்லிக்கொள்ளும். இந்த சாதி என்ன பண்ணும்? பெருமிதத்தை செய்யும். பெருமிதத்துக்கு வேறொரு பெயர் வீரம். அது உண்மையான விஷயம் என்னன்னா, மற்றவரின் மேம்பட்டு நிற்கும். மற்றவர்களை காட்டிலும் தன்னை மேலாக காட்டிக்கொள்ளும். அதே மாதிரிதான் கல்வி. கல்வி சேர சேர நான் படித்தவன் என்ற ஒரு இருமாப்பு ஏற்படும். அது கல்வி இருந்ததை விட இல்லாமல் இருக்கிறதே நல்லது. அகந்தை கூடவே கூடாது கல்வியில. வடமொழி மகாகவி பாரதியை பற்றி சொல்லுகிற பொழுது அந்த கதையை தான் நான் சொல்றது அடிக்கடி. அவர் பெரிய கவிஞர் வடமொழியில. மகாகவி காளிதாசனை போல சிறந்த கவிஞர். ஆனால் அவங்க அப்பா அவரை பார்க்கறதெல்லாம் முட்டாள், மடையன், ஒன்றுத்துக்கும் பிரயோஜனப்பட மாட்டான், தண்டம் அப்படின்னே சொல்லி சொல்லுவார். இதனால அவருக்கு பாரதிக்கு என்ன நினைப்புன்னா, அப்பாவை கொன்னுடணும்னு நினைச்சிட்டாரு. அந்த முடிவுக்கு வந்துட்டாரு. என்ன, அப்பாவும் பெரிய பண்டிதர், மகனை பார்க்கிறவர்கள்லாம் மடையனை முட்டாள்னு சொல்லுவார். அது அவருக்கு ரொம்பவும் வேதனையாக போச்சு. இல்லை, உலகமெல்லாம் என்னை பாராட்டுகிறது, இவர் என்ன இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருக்காரு மட்டரகமான்னு சொல்லி அவரை கொலை பண்ணணும்னு நினைச்சிட்டார். அந்த நினைவோட போயிட்டு இருக்காரு. அப்போ வீட்டில் இரவு 9:30 மணி 10 மணி இருக்கும். ராத்திரி அப்பாவை கொண்டு கொடுக்குறதுன்ற தீர்மானத்தில் அவர் இருக்காரு. போய் என்ன கிடக்கிறாரு. அப்பாவும் அம்மாவும் பேசிட்டு இருந்தாங்க. அப்போ அவருடைய தாயார் கேட்குறாங்க, உங்கள் பிள்ளை உங்களை விட சிறந்த பண்டிதர் இல்லையா? அதில் என்ன சந்தேகம்? அவனை போல படித்தவங்க யாருமே கிடையாது, அவனை போல விஷய ஞானம் உள்ளவர்கள் கிடையாது. அவன் மகா பண்டிதன். எனக்கும் அவனுக்கும் எவ்வளோ தூரம் இருக்குது. அவன் 100%ன்னா நான் 20% கூட வரமாட்டேன் அந்த அளவுக்கு. அப்படி இருக்கும்போது எதுக்கு அவனை பார்க்குற போதெல்லாம் கண்ணாபண்ணான்னு தட்டுறீங்க? நீ ஒரு முட்டாளி பண்டிதனா அப்படி இப்படின்னு நம்ம பற்றி பேசுறீங்க. அவன் ரொம்ப விரக்தியோடு இருக்கிறாரு. அவர் ஏன் சொல்றீங்க? வேற ஒன்றும் இல்லை. அவனுக்கு ஒரு தான் ரொம்ப படித்தவன்னு ஒரு அகம்பாவம் இருக்கு. அந்த அகம்பாவம் அவனை கெடுத்துடும். அந்த அகம்பாவம் இருக்கக்கூடாது என்பதற்குத்தான் அவனை நான் மட்டம் தட்டி பேசிக்கிட்டே இருக்கேன். கேட்ட உடனே இவருக்கு விலவலத்து போச்சு. நம்மை மிகப்பெரிய பண்டிதர் என்று தீர்மானம் பண்ணியிருக்கிறவர் நமக்கு இருக்கிற அகங்காரத்தை நாம் குறைத்து கொள்ள வேண்டும் என்பதையும் அப்பா எடுத்து சொல்லியிருக்கிறாரு. இவரை போய் நாம் கொலை செய்யும்படியாக
ஒரு எண்ணம் வந்துவிட்டது நம்மிடத்தில். இன்னும் மோசமான காரியமாக போச்சு. இன்னும் மறுநாள் காலையில் தகப்பனார்கிட்ட போயிட்டு இருக்கிறார். இப்பொழுது ஒரு பையன் தகப்பனாரை கொலை பண்ணணும்னு ஒரு நினைக்கிறான்னு வச்சுங்க, அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம்? அதுக்கு தான் நம்ம அப்பா சொல்கிறார், அப்படி இருந்தால் அப்படி இருக்கிறவன் மாமியார் வீட்டில் போய் 6 மாதம் இருந்துட்டு வரணும். அதான் தண்டனை. நடந்த விஷயம் பாரதியுடைய சரித்திரத்தில் நிகழ்ச்சியில் இருக்கிறது, கதைக்காக சொல்கிறேன். மாமியார் வீட்டில் போய் ஒரு 6 மாதம் தங்கிறது தண்டனை. நல்ல மாப்பிள்ளை, ஒழுங்கான சிறந்த மாப்பிள்ளையாக இருக்கணும், வீட்டில் போய் தங்க மாட்டான். அப்படி கல்வி என்ன பண்ணும்? அகம்பாவத்தை ஏற்படும். நம்மளை கூட படிக்கும். கற்றாரை நோக்கி கருத்தழிய கற்றதெல்லாம் எற்றே இவருக்கு நாம் படித்தவர்களை பார்த்த உடனே நாம் பொறாமப்படணும்னு சொல்லலைங்க. கருத்து அழிய நாம் என்ன படிச்சிருக்கோம், இவங்க படித்தது எல்லாம் நினைச்சு பார்த்தா அதாவது மீனாட்சந்திரம் பிள்ளை அவர்கள் படித்திருக்கிற படிப்பை பார்த்தா நாமெல்லாம் என்ன பண்ணியிருக்கோம்னு தோணும். ஒன்றுமே இல்லை. அவங்க எதிர்க்க நாம் ஒரு விண்வெளி பூச்சி அளவுக்கு கூட ஒரு 10 புராணம், ஒரு 10 பிள்ளைத்தமிழ், 10 உலா, 10 அந்தாதி, 10 கலம்பகம் என்று படித்திருந்தாலும் அந்த படிப்பு ஒன்றும் பெரிய படிப்பாக அது கல்வி கற்றவன் அடங்கி இருக்க வேண்டும். அடக்கம் அவனுக்கு அது எழுதுகிறார். பரிமையில் எழுதுகிற அந்த குரல் எழுதும்போது எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அவர்களும் செல்வர்க்கே செல்வம் தகைக்கின்ற குரலுக்கு விளக்கம் எழுதுகிற பொழுது பெருமிதத்தில் செய்யும் கல்வியும் குடிப்பிறப்பும் உடையார், பெருமிதத்தினை செய்யும் கல்வியும் குடிப்பிறப்பும், அது ரெண்டும் என்ன செய்யும்? தங்களை திமிர் பிடித்தவர்களா ஆகும். அதனுடைய பழக்கமே அதான். இவ்வளவு படிச்சிருக்கேடா, அதாவது பண்பாடு தெரியுதா அவனுக்கு அப்படின்லாம் கேட்பான். படிப்பை சொல்லித்தான் சுட்டி சொல்லுவார்கள், தெரியும் சொல்ல மாட்டாங்க. மற்றவர்கள் சொல்லுவாங்க, அவன் இல்லையா ஒன்றும் படிப்பில்லாதவன் முட்டாள், அப்படிதான் செய்வான் அப்படின்னு சொல்லி போடுவாங்க. திமிராவத்தம் பேசினான்னா அவன் படிப்பை வச்சு அவனை திட்டுறதோ அவனை வாழ்த்துறதோ நடக்கும். அதுதான் சொல்றார், பெருமிதத்தினை செய்யும் கல்வியும் குடிப்பிறப்பும். ஜாதியினால ஒருத்தனுக்கு செருக்கு வரும், அது இயற்கை. அதுவே உண்டு பண்ணும். பண்ணலைன்னா அது ஜாதி இல்லை. இந்த திமிர் வரும், இந்த திமிர் வராதபடி பார்த்துக்கணும். என்ன ஜாதி வண்டி கிடக்கு என்றால் ஜாதி என்பது உடலோடு ஒழியக்கூடியது, கல்வி என்பது உயிரோடு செல்லக்கூடியது. ஒன்று உடலோட போகக்கூடியது ஜாதி, உயிரோடு போகக்கூடியது செத்துட்டா எல்லா ஜாதியும் ஒன்று தானே. அதுக்கு பிறகு அது என்ன ஜாதி இருக்கு? நீ சொல்வார், உடலோடுடையும் ஜாதி உயர்த்தியும் உயிரோடு செல்லும் கல்வி உயர்த்தி சிறப்புழைத்து. இந்த ரெண்டுக்குமே இருக்கிற வழக்கம் என்னன்னா, இவனுக்கு திமிரை உண்டு பண்ணணும் ரெண்டும். அப்ப அந்த திமிருக்கு ஆளாகாதபடி இவன் அடக்கணும். அதுதான் எழுதுறார், பெருமிதத்தை செய்யும் கல்வியும் குடிப்பிறப்பும் உடையார் அவையம்மானே அடங்கிய வழி. அந்த கல்வி இன்னும் மேல மேல போக போக அவனுக்கு இயற்கையா ஒரு அடக்கத்தை கற்பித்துவிடும். ஜாதிக்கு ஏற்ற வழியில தூய்மையான ஒழுக்கங்களை அவன் கடைப்பிடிக்க அவன் மற்றவரிடத்துல பணிவாக இயற்கையாக ஆயிடுவான். ஆனால் பணம் இருக்கு பாருங்க, பணத்தினால திமிர் வந்து பாருங்க, அது பணம் ஏற ஏற என்ன ஆகும்? திமிர் இன்னும் அதிகமாகுமே தவிர குறையாது. ரொம்ப ஆபத்து. கல்வி செருக்க உண்டு பண்ணும். அந்த கல்வி மேலும் மேலும் ஏறிக்கொண்டே இருக்குமானால் என்னாகும்? ஒரு கட்டத்தில் அதுவே அவனுக்கு பணியை உண்டாக்கும். என்னதான் கல்வி கூட ஆபத்து தான் அப்படின்ற மணிவாசகர் திருவாசகர் சொல்றார். கல்வி என்னும் பல்கடல் படைப்பு கற்றாரை யான் வேண்டேன் கற்பனவும் இனியாகும்.
இதெல்லாம் அந்த கல்வி செருக்கை உண்டாக்குகிற ஒரு பயத்தின் காரணமாக இறைவனை அடைய விரும்புவவனுக்கு முதல் எதிரியாக இருக்கிறது அகங்காரம். என்றால் யான் எனது என்னும் செருக்கறுப்பான் வானோர்க்கு உயர்ந்த உலகம் கொள்ளும். இந்த யான் எனது என்ற ரெண்டையும் தூண்டி விடுவது எது? கல்வி செருக்கு. அதனால கல்வி ஆபத்தாக இருக்கிறது. உலக கல்வியை காட்டிலும் மெய்யுணர்வை தரும் கல்வியை பெறுகின்ற பொழுது அந்த மெய்யுணர்வை தருகின்ற கல்வி நானாக அடக்கத்தையும் கற்பிக்கும். ஆனால் செல்வர்களுக்கு அந்த அடக்கம் இப்ப இந்த கல்வியினால உண்டாகிறது தற்போதம். நான் எல்லாரிலும் பெரியவன் என்கின்ற ஒரு நினைப்பு. இந்த தற்போதம் அடங்கி போனால்தான் இறைவனை ஆன்மா அடைய முடியும். தற்போதம் ஏற ஏற இறக்கம் உயிருக்கு உலக நிலையில தான் அது இறங்குமே தவிர வீடு பேச்சு நிலைக்கு செல்லாது. அதுதான் போதம் அடங்குதல் என்று சொல்லும். உலக ஞானங்கள் எல்லாம் ஒடுங்கி போகின்ற ஒரு நிலையிலே தான் இறை ஞானம் மேம்பட்டு நிற்கும் அந்த ஆன்மாவினிடத்தில். அதுதான் இங்கு கேட்டாரு, மெய் வீடு உயிர்கழித்தலாகிய போதம் அடங்குவதோ. விடுவேற்றை உயிருக்கு அளித்தலை வேறொரு வகையில் சொன்னால் போதம் அடங்குதல். இதை போதம் அடங்குதல் என்று சொல்லலாம், போதம் மடங்குதல் என்று சொல்லலாம். அங்கே இங்கே இடத்துல போதம் என்று பார்க்கிற பொழுது தற்போதமாகிய ஆன்ம அறிவு. ஆன்மா தன்னைத்தானே பெரிதாக கருதுகின்ற தன்மை. இது இன்னும் சொல்ல போனால் சாஸ்திர வகையில சமய வகையில பேசுகிறவர்கள் அகம் பிரம்மாஸ்மி என்னும் ஞானம் என்று எழுதுவார்கள். நானே கடவுள், எனக்கு மேல் வேறு யாரும் இல்லை என்று நினைக்கக்கூடிய வரங்களாலும் பிறவற்றாலும் பதவி செல்வம் முதலியவற்றால் உயர்ந்த நிலை அடைகிற பொழுது என்ன ஆகிறது? இந்த அகம் பிரம்மாஸ்மி என்கிற ஞானமானது உண்டாகும். இரணியன் அப்படித்தானே சொன்னான் முதல்ல. நான் தான் எல்லாருக்கும் முதல்வன், என்னை தவிர வேறு யாரும் இல்லை. தட்ச பிரஜாபதிக்கு வந்த கேட்டுக்கு காரணம் என்ன? சிவபெருமானே எனக்கு மருமகன் ஆகையினாலே நான் தான் உயர்ந்தவன், சிவபெருமான் என்னை வந்து வணங்க வேண்டும் அப்படி சொன்னதுனால்தான் அவனுடைய விவகாரமே வேறாது. நான் என்கின்ற அகங்காரம் இருக்கிற வரையிலேயும் ஆன்ம ஞானம் தலைப்படாது. அதுதான் போதம் அடங்குதல் என்று அதை சொல்லுவோம். எந்த நிலைமை எனக்கு ஏற்பட போகிறதுன்னு தெரியல. இனியும் உலக போகங்களை அனுபவித்து கொண்டு நான் அங்கே தான் இருப்பேனா, அல்லது விடுவேற்றை அளிக்கக்கூடிய போதம் அடங்குகிற நிலை எனக்கு ஏற்படுமா? இதில் உன்னுடைய கருத்து என்னவாயிருக்கும் என்று கேட்கிறார் சுக்கராதரை பார்த்து. நீ என்னை என்ன செய்யலாம் நினைத்திருக்கிறாய்? இன்னும் எனக்கு வீடு பேற்றை அளிப்பதாக இருந்தால் சொல், அல்லது இந்த உலகத்தில் காடோ வனமோ கழகிரியோ இந்த உலகத்தை திரும்பவும் பிறந்து பிறந்து அனுபவித்துக் கொண்டிரு என்று விடப்போகிறாயா? என்ன செய்ய போகிறாய் அப்படின்னு கேட்டார். சிவபெருமானுக்கு அவர்களோட பதில் வரல. அப்போ அடுத்த பாட்டில் சொல்றார் பாருங்க, துன்று பரமானந்த சோதியில் இரண்டற்று நின்றுவிட என்னை நிறுத்துவாய். அன்று கமலனே காண்பரிய கண்ணுதலே கூடல் அமலனே சொக்கநாதா. அன்று இன்னொரு காலத்தில், சாதாரண பழைய இதெல்லாம் முன்னொரு காலத்தில் என்று இந்த கதையை சொல்ற பொழுதெல்லாம் நாம் எழுதுறோம். அன்றுன்னா என்றைக்கு என்று சொல்லி அந்த சுற்றுச்சொல்லை, அந்த கால சொல்லை நீங்கள் கணக்கு பண்ணணும். இதெல்லாம் பண்டறி சுட்டுன்னு எல்லாம் அவன் பார்த்துப்பான்பா அப்படின்ற உலகத்துல. அவன்
எந்த அளவுக்கு விமானமோ அவன் பார்த்துப்பான்னா சுட்டி எங்கே வரும்? ஒரு ஆள் பேரை சொல்லிவிட்டு அதுக்கு முன்னால் அவன் என்று சொன்னால் அந்த ஆள் தான் அப்போ தான் பேசிகிட்டு இருந்தாரே அவர் தான் அர்த்தமாகும். எதையுமே சொல்லாமல் எல்லாத்தையும் அவன் பார்த்துப்பான் அப்படின்னா என்ன ஆகணும்? இந்த அவன் என்பது இந்த நேரத்தில் இறைவனை தவிர வேறு யாரையும் இதுதான் பண்டரி சுற்றுன்னு எழுதுவாங்க. இயற்கையாக அந்த சுற்று இன்னாருத்தான் குறிக்கிறதுன்றது மரபு வழியிலே அதற்கு அமைந்துவிட்டது. அன்று முன்சபாரி டைம்னு எழுதுவோம், கதையை ஆரம்பிக்கிற பொழுது அந்த வார்த்தை எழுதுவோம். முன்னொரு காலத்தில் அப்ப என்ன ஆச்சு? திருவுந்தி தாமரையில் எழுந்தருளி இருக்கின்ற பிரம்மதேவன் அன்னப்பறவையாயிருந்து ஆகாயமளாக உயர்ந்து பறந்து சென்று கூட மண் புகுந்தும் பின்பறந்தும் ஆளும் அயனும் காணா. அதுதானே ஒவ்வொரு பதிகந்தோறும் சொல்லி இருக்கிறார் ஞானசம்பந்தர். திருமாலும் பிரம்மனும் தேடி அறிய முடியாதவன். என்ன அர்த்தம்? திருமாலால அறிய முடியவில்லை, பிரம்மனால அறிய முடியவில்லை. பிரமன் என்பது இன்னும் விளக்கமா பாருங்க. அதே மாலறியா நான்முகனும் காணா மலையினை. மால் அறியா மலை, மால்னா மயங்கியவன். புத்தி கோளாறு உடையவனாலே இறைவனை அறிய முடியாது. தானே எல்லாம் என்று நினைக்கின்றது தான் புத்தி கோளாறு. நாம் அரண் உடைமை என்பது ஞானத்தெளிவு. இந்த தெளிவு வந்துவிட்டால் நாம் சாமானியவர்கள் என்பதை எடுத்துக் கொள்வோம். நமக்கு ஒன்றும் பெரிய ஆற்றல் கிடையாது. இந்த ஞானத்தெளிவு உடையவர்களாலே அறியக்கூடிய இறைவன் குழப்பம் உடையவர்களாலே அறிய முடியாதவனாக இருக்கிறான். அதைத்தான் மால் அறியான்னார். மால் என்ற பெயரைத்தான் அங்கே பெரும்பாலும் பயன்படுத்துவார். மால்னா மயக்கம்னு இன்னொரு அர்த்தம் உண்டு. மயங்கியவர்கள் இறைவனை அறிய முடியாது. அந்த கடையை விட்டுடுங்க. திருமாலும் பிரம்மனும் தேடினார்கள் என்பதெல்லாம் வேற. ஆனால் இந்த உலகத்திலே மால் உடையவர்கள் யார் தேடினாலும் இறைவன் அவர்களுக்கு கிடைக்க மாட்டான். ஏன்னா இங்கேதான் மயக்கம் உண்டாகி போச்சு அவளுக்கு. நான் தான் எல்லாம், நான் தான் இறைவன், நான் அனுபவிக்கிற இந்த உலக இன்பம்தான் சாஸ்வதம், இதை விட வேறொரு வீடு வேறு மோட்சம் என்பதெல்லாம் இல்லை அப்படின்னெல்லாம் நினைக்கிறதே ஒரு மயக்க உணர்வு. அது ஞான உணர்வு அல்ல. இப்படி மயக்க உணர்வு உடையவர்களாலே அறிய முடியாதவன் இறைவன். அதுதான் மாலறியா இறைவன். இன்னொருத்தன் யாரு? நான்முகன். ஒரு பக்கத்தில் தேடாமல் 4 பக்கத்திலையும் தேடிட்டு இருக்கணும். ஒன்றை நினைந்து அதுவாகவே எப்பொழுதும் இருக்க வேண்டும். இரண்டாட்டாது ஒழிந்து ஈசன் திறமை வேணி கவராதே தூழ்மடியார் நெஞ்சின் உள்ளே கண்டாப்பூர் நடுகரியை காணலாம். இவர் தேவர் அவர் தேவர். ஒரு நாளைக்கு சிவபெருமான் வச்சுக்கிறது, அடுத்த நாள் பார்த்தா இவருக்கெல்லாம் அவ்வளவு சாமர்த்தியம் போடல. வேற ஒரு சாமி என்ன ரொம்ப நாளாக நீங்கள் சிவன் கோயில் போயிட்டு இருந்தீங்க, இப்போ விட்டுட்டீங்களேன்னா இல்லை பிரயோஜனம் இல்லைங்க. இந்த சாமி வேற சாமி டிரான்ஸ்பர் வாங்குற மாதிரி நினைச்சுக்கிறான். இதான் நான்முகனுடைய காரியம். 4 பக்கத்திலேயும் பார்க்கிறோம். சொல்றார், ஒன்றி இருந்து நனைவீர்கள் முன் தமக்கு உணவில்லை. ஒன்றெண்டிரு சிவம் உண்டெண்டிரு. இத்தனை துன்பங்கள் வந்த போதிலும் சிவத்தை விடாமல் பிடித்தவர்கள் தான் 63. துன்பம் வந்தபோது கலங்கி நகர்ந்துவிட்டவர்கள் இல்லை. அதை உலகத்துக்கு தெரிவிக்கிறதுக்கு தான் இறைவன் அவர்களுக்கு துன்பம் வருவது போல ஒரு நாடகங்களை காட்டுகிறார். அப்ப கடைசி வரையும் விடாப்பிடியா பிடித்துக் கொண்டிருப்பார்கள். வார்த்தைகள்லாம் பார்க்கலாம். திருவாசனம் திருமுறைகள் வெளியிடுறாங்க. சிக்கன பிடித்தேன், பிடிச்ச முடிய ஒரு விடலை.
நீ என்னை வேண்டுமானால் விட்டுவிடலாம், என்னுடைய மனதை முன்னால் அகற்ற முடியாதுன்னு சொல்லுவார் நம்மாழ்வார். என்னை நிகழ்ச்சியிலும் என்னுடைய நன்னெஞ்சம் தன்னை நிகழ்விக்க தானும் கில்லான். அவனாலேயும் முடியாது. அந்த அளவுக்கு என்னுடைய மனசு அவனை இழுக்க பிடித்து கொண்டு விட்டது. என்னை ஒருவேளை தள்ளிவிட்டாலும் விடலாம், என் மனசை அவனால் தள்ளிவிட முடியாது. அதுக்கு சாமர்த்தியம் அவனுக்கு போராது. அப்போ எவ்வளவு இறுக்கமாக பிடித்து கொண்டிருக்கிறான். அப்படி இறைவனை விடாப்பிடியாக பிடித்து கொள்ள வேண்டும். ஏன் ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் என்று சொல்லிய வார்த்தை, இவர் தேவர் அவர் தேவர் என்று இரண்டாட்டாது ஒழிந்து ஈசன் திறமை பேணி அது சொல்றதுக்கு யோக்கியதை உள்ளவர் அவர். அதனால சொல்றார். ஏனென்றால் சைவ சமயத்தை கூட வேறொரு சமயம் சிறந்தது என்று கருதி அங்கே போய் அதில் பெரிய ஆச்சாரிய சம்பத்தோடு இருந்தவர் அவர். மற்றவர்களுக்கெல்லாம் குருவாக விளங்கியவர் அந்த சமயத்தில். அப்படி இருந்து விட்டு பிறகு பார்த்து யோசனை பண்ணுற பொழுது தான் எல்லாம் தண்டாம்னு அநியாயமாக ஏராளமான காலத்தை வீணாக்கி விட்டோமே என்கின்ற ஒரு இயக்கம் அப்புறம் கனியிருக்க காய்கவர்ந்த கல்வறியும் எகப்பலா தேடி வச்சு அழகமாக பிரிட்ஜில் வச்சுட்டு போயிருக்கிறார் படம். அது சாப்பிடாமல் அடுத்தப்பட்டு மாந்தோப்பில் போய் வேலி ஏறி குடித்து உள்ளே இருக்கிற காயை புளிச்ச காயை எடுத்து கடித்து பார்த்துட்டா ஐயோ புளிக்கிறதேன்னா அந்த மாதிரி இருந்தது அவருடைய நிலம். இந்த அவஸ்தையை அவர் பட்டு பார்த்தவராகினாலே இரண்டாட்டாது ஒழிந்து ஈசன் திறமை வேணி, ரெண்டாட்டம் உங்களுக்கு இருக்கக்கூடாது. அதுதான் இங்க சொல்ற. அன்று கமலனே காண்பறிய கண்ணுதலை. அங்கே கமலனே காண்பறியனாரு 8 கண்களை உடையவன் அவன். காணுவதற்குரிய சாதனம் அவனிடத்துல பலமா இருக்கு இல்லையா? நாமெல்லாம் பார்த்தா 2 கண்ணால தான் பார்க்கணும். நம்மை போல இல்லாமல் 4 முகமும் 8 கண்களும் உடையவன் ஆதலினாலே இன்னும் பார்க்கும் வசதியை நிரம்ப பெற்றவன். அவனாலேயே காண முடியாத கண்ணுதல் சிவபெருமான். கமலனே காண்பறிய கண்ணுதலே ஊடல் அமலனே, மதுரையிலே இருக்கக்கூடிய இயல்பாகவே பாசங்களில் நீங்கியவனே அமலன் என்று சொன்னால் மலம் அற்றவன். இதை மலமற்றவன் என்று சொல்வதை காட்டிலும் அமலன் என்பது இன்னும் விசேஷமானது. எப்படி பாருங்க, மலம் அற்றவன் என்று சொல்லும் பொழுது, மலம் என்று சொல்லுகிற பொழுது உண்டா இல்லையான்ற கேள்வி வந்து அது இல்லைன்னு சொல்லணும். இல்லை என்பதை முதல்ல சொல்லி இல்லை மலம் அப்படின்னா என்ன அர்த்தம்? இதில் ஒன்றும் சந்தேகமே வேண்டியதில்லை, யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை தான். ஆ என்பது மலம் இல்லாதவன் என்பதை சொல்லுவதற்காக போடப்படுகிற எதிர்மறை குறியீடு. இந்த எதிர்மறை குறியீடை முதல்ல போட்டு அமலன் இன்பமே என்னாலும் துன்பமில்லை. துன்பமில்லைன்னு சொல்லிவிட்டா அப்புறம் இன்பமே என்று சொல்றதை விட இன்பமே என்னாலும் துன்பமில்லை இது எதிர்பார்ப்பு. அதை முதல்ல சொல்லுவோம். கண்டனன் கற்பினுக்கு அணியை, சீதா பிராட்டியை கண்டேன் என்று சொல்லணும். ஆனால் அனுமான் நினைச்சுக்கிட்டு போன வார்த்தை. அங்கே கிட்டக்க ராமர் கிட்ட போன உடனே என்ன பண்ணான்? அந்த பக்கம் தெற்கா பார்த்து நமஸ்காரம் பண்ணான். ராமரை நோக்கி காலை நீட்டி. இவன் கும்பிடுறத பார்த்து விட்டே ராமன் தெரிஞ்சுக்கணும் நினைச்சு. இவன் தெற்க பார்த்து கும்பிட்டதிலிருந்தே என்ன தெரிகிறது? சீதை அங்கே இருக்கிறாள் என்பதும், அவள் நல்ல நிலைமையில் இருக்கிறாள் என்பதும், அவளை வழிபாடு செய்கிறான் இவன் என்பதும் புரிந்து போனபடினாலே மனசுல அவனுக்கு ஒரு கவலையற்ற ஒரு தெளிவு உண்டாகிவிடுகிறான். அப்ப இவன் ஆரம்பிக்கிற பொழுது சீதையைன்னு ஆரம்பிச்சான்னா கண்டேன்னு சொல்ல போறானா காணலேன்னு சொல்ல போறானான்னு கவலை. அதனால என்ன பண்ணான்? கண்டனன். இப்போ பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி நேரங்களில் வினை முற்கை முதல்ல போட்டு எழுவாது பின்னால போடுவார்கள். இலக்கிய யுக்திகள். பயனிலையை பின்னால தான் சொல்லணும்.
கற்பினுக்கு அடியை கண்டனன் அப்படின்னு சொல்லும். அப்படி சொல்ற கண்டனன் கற்பினுக்கு அடியை வசனங்கள்ல கூட கண்டேன் சீதையை அப்படின்னு எழுதுவோம். சீதைன்னு எழுதிவிட்டு அப்புறம் கண்டேன்னு எழுதுவானா காணவில்லை என்று எழுதுவானா? அந்த கவலைக்கு இடம் தரக்கூடாது. இந்த மாதிரி அமலன் என்று சொன்னால் இல்லாத மலம் உடையவன். இல்லாத மலம் உடையவன் மலம் இல்லைன்னு அமலன். ஆ என்பது எதிர்மறை சொல். இந்த அமலன், நிமலன், நின்மலன், விமலன் என்றெல்லாம் இந்த வார்த்தையை வழங்குவது வழக்கம். பல பாடல்களில் உங்களுக்கு ஒரு எல்லாம் ஒரே மாதிரி வார்த்தை. கமலனையே காண்பறிய கண்ணுதலே, கூடல் அமலனையே மதுரையில் இருக்கக்கூடிய பெருமானே, சொக்கநாதா நீ என்ன பண்ணணும் தெரியுமா? நான் கிட்ட ரொம்ப நாளாக கேட்குற கோரிக்கை அது. சுன்று பரமானந்த சோடியினில் உன்னிடத்தில் நெருங்கி இருக்கின்ற பரமானந்தம் பேரின்பம், அந்த பேரின்ப பிரகாசத்திலே அது உங்கள்கிட்ட துன்று நெருங்கி இருக்கிறது. துன்றுனா நெருங்கிய துன்று பரமானந்த சோதியினில் நெருங்கி இருக்கின்ற பேரின்பமாகிய அந்த பிரகாசத்திலே இரண்டற்று நின்று விட, நான் வேறனாது இருக்க நீ வேறனாது இருக்க நேரான இன்பசி. நீ வேற நான் வேற இல்லை. அப்படி ரெண்டு பேரும் உண்ணாயிடும். இரண்டற்று நின்று விட என்னை நிறுத்துவார். என்ன அங்க கொண்டு போய் நிறுத்துவோம். நான் உன்னுடைய பேரின்பமாகிய பிரகாசத்தில் ஒன்றிவிட வேண்டும். நான் கரைந்து விட வேண்டும். அங்க இரண்டற்று இரண்டு பொருள் என்பது தோன்றாதபடி நின்று விட வேண்டும். அப்படி என்னை நிறுத்துவார். ஞானங்கள் பொறிகள் கூடி வான்மிந்து கதிரிலாத நாடு அண்டி நமசிவாய வரையேறி நாயின்ப ரசமதான ஆனந்த அறிவிவாய நாதங்களோடு குலாவி விளையாடி ஊனங்கள் உயிர்கள் மோகம் நான் என்பது அறிவிலாமல் ஓம் அங்கி உருவமாகி, அதான் பிரகாசம் துண்டு பரமானந்த சோதிலான ஓம் அங்கி உருவமாகி நனவத்தோடு கூடிய அக்னிஸ்வரூபமாக ஓம் அங்கி உருவமாகி இருவோமும் ஓரந்தம் அருவி. ரெண்டு பேரும் உண்ணாயிடும். ஞான மாவிஞ்சை முடிகிலேறி லோகங்கள் வளமதாட அருள்தாராய் அருணைகிறார். இதுவும் குறை வைக்கல, எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தார். அதனால உங்களை படித்தா போதும். அதனால்தான் திருப்புகழ் படிக்கும் அவர் சிந்தை வலுவாலே ஒருத்தரை மதிப்பதிலே உந்தன் அருளாலே. கருப்புகழை கேட்குமோ காணமதில் வீரன் திருப்புகழை கேட்கும் செய்தி. திருப்புகழை இல்லாத விஷயமே எல்லாத்தையும் எப்படி படிக்கணும். முடியா மரியா உணரா மறவா ஞான சாதனைக்குரிய அம்சங்கள் என்னென்னன்றது எல்லாத்தையும் அழகா சொல்லுவோம். இரண்டற்று நின்று விட, அதான் அத்திவிதம். அத்திவிதம் என்றால் என்ன? துவிதம்னா ரெண்டு, அத்திவிதம்னா ரெண்டற்று. ரெண்டற்றதுன்னா ஒன்று சொல்லிவிடலாமே. அது எதுக்கு ரெண்டற்றதுன்னு சொல்லியிருக்கிறாங்க? ஆன்மா ஒன்று, சிவம் ஒன்று. இந்த ரெண்டாக இல்லாமல் ஒன்றாக இருக்கிறது, கலந்திருக்கிறதுனாலே ஒன்று. அதனால் பொருளிலே அது ரெண்டு தான். அதுதான் அத்விதம் என்ற சொல்லாலே சொல்லியிருக்கிறார். அதை ஒருத்தர் கேள்வி கேட்டார். ஏகம் என்றும் இறைவனை சொல்லி இருக்கிறார்கள் என்று. அது காரணம் சொன்னார். ஏகம் என்பது ஒரு பொருள்தான் சத்தியம் என்பதற்காக சொல்லப்பட்டதல்ல. பல பேர் எப்படி அர்த்தம் பண்ணிடுறாங்க? ஏகம் என்ற வார்த்தையினாலே ஒரே பொருள்தான், அது இறைவன் ஒருவன் தான் உண்டு, ஆன்மா என்பது இல்லை. இந்த ஆன்மாவாக காட்சி அளிக்கிறதும் இறைவன் தான். இப்படி ஒரு சித்தாந்தம் இருக்கு. அது ஏகம் என்கின்ற உபனிஷத வாக்கியத்தை வைத்து சொல்லப்பட்டது. ஏகம் என்றால் ஒரே பொருள் தான். சைவ சித்தாந்தத்தில் முப்பொருள் உண்மை.
உட்பொருளில் நீங்கள் மலத்தை தள்ளிட்டீங்கன்னா பாசத்தை, பாக்கி இருக்கிறது இறைவன், ஆன்மா. ரெண்டு பொருள் நிச்சயம். அறிவுடை பொருள் என்று சொன்னால் இந்த ரெண்டையும் சொல்லணும். வேறொரு பிரகாசமாக இருக்கிறவன் இறைவன், அவனில் குறைந்த அறிவுடையதாக இருக்கிறது ஆன்மா. அப்ப ரெண்டு வரும். ஆனால் இது முத்தியில போகிற பொழுது இரண்டு அல்ல, இரண்டாய் தோன்றாது, ஒன்றாய் தோன்றும். அதுதான் நாம் சொல்லும் பொழுது தாழ்தலை என ஒன்றுதல் அப்படின்னு. தாழ் தலை என்ற ரெண்டு வார்த்தைகளும் சேருகிற பொழுது தாடலை என்று சேர்க்கிறோம். அப்போ ரெண்டும் ஒன்றாய் விடுகிறது. 4 எழுத்து உள்ள 2 சொற்கள் 3 எழுத்து உள்ள நிலையில ஒரு சொல் போல காட்சி அளிக்கிறது. இதுதான் இறைவனும் உயிரும் சேர்ந்து இருக்கிறது. இறைவன் வேற உயிர் வேற என்று இல்லாமல் இறைவனுக்குள்ளே உயிர், உயிரோடு இறைவன் என்று இப்படி ரெண்டும் இணைந்து விடுகிறது. அப்போ பொருட்தன்மையால் 2 தான், ஆனால் கலந்திருக்கிற தன்மையினாலே 1. அது பிரிக்க முடியாது. சிவஞான போதத்தில் அது அறக்கொடு சேர்த்து அணைத்த கற்போல் உரிக்கு முடங்கி என்று நின்று குறிப்பின்றி தானே உலகம் நவியேன் உளம்புகுதல் யானையே உலகென்பன் என்று ஒரு பெரிய பாடல சொல்றார். அறக்கு இருக்கிறது, அது கற்பொடியை கூட்டி ஒன்றாக்கிறது. அது பிறகு பிரியாது, அப்படியே இருக்கும். அதுல கற்பொடியும் இருக்கிறது, மெழுகும் இருக்கிறது. இந்த ரெண்டும் சேர்ந்துதான் அறக்காகும். அதை போல இறைவனும் உயிரும் ஒன்றாய் விடுகிறது. அதுதான் அத்துவிதம் என்ற சொல்லாலே. அப்போ உள்ள கேள்வியை கேட்கலாம், ஏகம்னு சொல்லப்பட்டிருக்கிறது ஐயா உபநிஷதங்கள்ல, அப்போ ஒரு பொருள் தானே நிச்சயம்னு அர்த்தமாகுது. அப்படி அல்ல. உலகை படைத்து காத்து அளிக்கின்ற பரம்பொருள் ஒன்றுதான் என்பதைத்தான் ஏகம் என்ற வார்த்தை சொல்லு. அது 2 3 பொருள் இல்லை என்றால் அநேகீஸ்வரவாதம் என்று ஒருத்தர் சொல்லியிருக்கிறார். இந்த வித்தியாசமான வேறுபட்ட பல்வேறு வகையான வடிவமுடைய இந்த உலகத்தை படைப்பதற்கு, நிறுத்துவதற்கு, திரும்பியும் அழிப்பதற்கு, இதற்கெல்லாம் ஒரே ஒரு கடவுள் இருந்தால் போராது, நிறைய கடவுள்கள் தேவை என்று ஒரு சில சமயத்தவர்கள் சொல்லுகிறார். அநேகீஸ்வரவாதம். அநேக ஈஸ்வரர் ஒன்று இல்லை, இல்லை ஒரே ஈஸ்வரன் தான். உண்மையே ஒத்துக்கிறது இவ்வளவு கஷ்டமா இருக்குன்னா எத்தனை ஈஸ்வரர்கள் இறைவன் ஒருவன் தான் என்பதை சொல்லுவதற்காகத்தான் வேதமானது புராண வாக்கியங்களின் மூலமாக ஏகம் என்று சொல்கிறது. ஏகம் என்று சொல்லியதனாலே ஆன்மா இல்லை என்றதுக்கு அர்த்தம் இல்லை, இறைவன் ஒருவன் தான் என்பதுதான். இறைப்பொருள் ஒன்றுதான். அது அத்விதீயம் என்று சொன்னதனாலே அது இரண்டாயில்லை, இரண்டும் சேர்ந்து ஒன்றாயிருக்கிறது. முத்தியிலே இரண்டற்றதாக அது இருக்கிறது. துன்று பரமானந்த ஜோதியில் 2 அற்று, 2 என்கிற தன்மை இல்லாமல் நின்றுவிட, உன்னோடு கலந்து ஒன்றாகிவிட என்னை நிறுத்துவார், என்னை அங்க கொண்டு போய் பரமானந்த ஜோதி என்பது பேரின்பமாகிய பிரகாசம். அதில் இன்பமும் இருக்கிறது, ஒளியும் இருக்கிறது, ஆகாயமும் வெளியும் இருக்கிறது. அதனால ஞான வெளி என்றும் அதை சொல்லுவார்கள். அதனால சொன்னார் அறிவும் அனுபவமும் 2ம் ஒரே இடத்துல இருக்கிறபடியினாலே அது அழிவற்றதாக இருக்கிறது. இந்த ஆன்மா தன்னை விட உயர்ந்ததாகிய ஒரு பேரறிவுக்குள்ளே அடங்கி இருக்கிறபடியினாலே இந்த ஆன்மா என்றும் அந்த அறிவை அனுபவிக்கிற அதிர்ச்சியில தான் இருக்கிறதே தவிர வேறு வகையில் அதிலிருந்து புரிவதற்கு வழியில்லை. அதுதான் துன்று பரமானந்த சௌதியினில் 2 அற்று நின்றுவிட என்னை நிறுத்துவார். கொஞ்சம் தன்னை விசாரித்து பார்ப்பதற்கு இடம் கிடைக்குமானால் இந்த ஆன்மா தன்னை வேறாக பிரித்து கொள்ளும்.
எக்காலம் இக்காலம் இட்டுடுமோ என் வினைகள் எக்காலம் மும்மலங்கள் விட்டுடுமோ எக்காலம் ஆனந்த சாகரத்தில் ஆடிடுமோ என் உளந்தான் ஆனந்தா சொக்கநாதா. ஆனந்தா இன்பமயமானவனே, இன்ப வடிவானவன். அவர்க்கு உருவம் இன்பகணமாதலினால் இறைவனுடைய வடிவம் இன்ப வடிவம். அதனால்தான் இறைவனை அடைந்த உயிர்கள் இன்பத்தை அனுபவித்துக் கொண்டு கிடக்கின்றன. அது இரண்டற்று கிடக்கிறபடியினாலே கொஞ்சம் இடைவெளி இல்லை. இடைவெளி இருந்தால் அதில் துன்பம் மிஸ்ரமாவதற்கு வழி உண்டு. அந்த மாதிரி இடைவெளி இல்லாதபடியினாலே துன்பக் கலைப்பு அங்கே நிகழ்வதற்கு சங்கரண்ணன் சங்கவன் கொடையூர் காதில் கோமார்க்கே நாம் என்றும் மீளா ஆளாய் பொய்மலர் சேவடியினையே புரியும். மீளா ஆளாய் அவரிடத்திலிருந்து திரும்புவது என்ற பேச்சுக்கு இடம். ஒரு தடவை அந்த விடுவேற்றை அடைந்துவிட்ட ஒரு உயிரானது திரும்பவும் உலகை நோக்கி வருவது என்ற பேச்சுக்கு இடம். போவது அறிவு, போனால் மீள்வது இல்லை. எக்காலம் இக்காலம் விட்டுடும் என் வினைகள் எக்காலம் மும்மலங்கள் இட்டுடுமோ என் உளந்தான் எக்காலம் ஆனந்த சாகரத்தில் ஆடிடுமோ. ஆனந்தா சொக்கநாதா. ஆனந்தா என்பது இன்ப வடிவாக இருக்கிறவன், அது முடிந்த நிலை, சுரூப லட்சணம். சொக்கநாதன் என்பது அவன் திருக்கோவிலிலே கோயில் கொண்டு எழுந்தருளி சொக்கநாதனாக இருக்கிறது, தடத்த நிலை, பொது இலக்கணம். இறைவன் பிரிதோர் உயிர்களுக்கு நலம் செய்வதற்காக தனக்கு ஒரு வடிவத்தை எடுத்துக்கொண்டு திருக்கோயில் முதலாகியவற்றிலெல்லாம் அவருடைய வழிபாட்டிற்கு தக எழுந்தருளுகிறான் என்பது அவனுடைய பொதுவான இலக்கணம். ஒரு பொருளுக்கு பிரிதொரு பொருளோடு ஏற்படுகிற சம்பந்தம் பொது இலக்கணம். ஒரு பொருளுக்கு அதையே நோக்கிய இலக்கணம் சுரூபம், சிறப்பிலக்கணம். இறைவனுக்கு சிறப்பிலக்கணம் என்ன? ஆனந்தம். அதனால் சச்சிதானந்த சுரூபம். சத்து சித்து ஆனந்தம். உண்மை அறிவு இன்ப வடிவினராக இறைவன் இருக்கிறான். சத்து என்றால் உண்மை, அவன் மெய்ப்பொருள். சித்து என்றால் அறிவு, அவன் ஞான வடிவானவன். ஆனந்தம் என்றால் இன்பம். இந்த சத்து சித்து ஆனந்தம் என்கின்ற மூன்றைத்தான் 8 குணங்கள் என்று நாம் இறைவனுக்கு சொல்லிவிடுவோம். கோழில் முறியில் குணமிழவே வெண்குணத்தான் தாளை வணங்காத்தலை. 8 குணம் என்று இறைவனுக்கு சொல்லுகிறோம் இல்லையா? இந்த 8 குணம் என்ன? அதான் 3: சத்து சித்து ஆனந்தம். உண்மை அறிவு இன்ப வடிவமாக இறைவன் இருக்கிறான். அதனாலே ஆனந்தா என்பது அவனுடைய சொரூப நிலை. அந்த சொரூப நிலையிலே இந்த உயிரானது போய் சேர்ந்து விட்டால் அந்த ஆனந்தத்துக்குள்ளே இந்த உயிர் கிடக்கிறது. அதனால இது 2 என்கின்ற நிலைமை இல்லாமல் ஒன்றாய்விடும். அதை அடைவதற்கு சொக்கநாதன் என்கின்ற முதல் நிலை அதுக்கு தேவைப்படுகிறது. சொக்கநாதனாக அவனை கண்டு வழிபாடு செய்து அதிலே ஊன்றிய காரணத்தினாலே ஆனந்தா என்கின்ற அந்த சொரூப நிலையிலே இந்த உயிரானது கரைந்து விடுகிறது. 2ஐயும் தான் சொல்றாரு. ஆனந்தா சொக்கநாதா என் வினைகள் இற்று எக்காலம் இக்காலம் விடும்.
உடம்பு எப்படி இதுவரையும் இருக்கும், வினை இருக்கிறவர்களும் இருக்கும். வினைகள் இட்டு போச்சுன்னா வேர் மக்கி போச்சுன்னா மரம் விழுந்துடும். பிறவி உடம்பு என்கின்ற ஒரு நிலைக்கு ஆரம்பம் என்ன? வினை. வினையினால்தான் பிறவி. வினை இல்லை என்று ஆகிவிட்டால் பிறவி. வினை வந்த உடனே நாம் அதுக்கு பயப்படுறோம். நல்ல வினை வந்ததுன்னா சந்தோஷம் அடைவோம், தீய வினை வந்தா பயப்படும். இந்த இன்ப துன்ப நுகர்ச்சியினாலே நாம் வேதனைப்படுறதை பார்த்தா இன்னும் சில வினைகள் வந்து கொண்டே இருக்கும். இன்பம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் இது நாம் அனுபவிக்க வேண்டியது நாம் செய்த வினைதான் என்கின்ற ஒரு உணர்வு நமக்கு வந்து விடுமானால், அப்பொழுது இனி வினைகள் வந்தால் நாம் அளவு மகிழவோ துயரமடையவோ மாட்டோம் என்கின்ற நிலை இருந்தால் வினைகள் திரும்பி போகும். எவன் எப்போ நம்மகிட்ட வேலை காட்டுவான்னா, அவன் வந்து பிடிச்சா நம்ம அழுதோம்னாக்க இந்த வீட்டில் இன்னும் சில உயிர்களை கவர வேண்டும் என்று நினைப்பான். அவன் வந்து பிடிக்கிற போது யாரும் அழலைன்னா சாவது இயற்கை தான். யார் சாகாதவன் எல்லாம் செத்து தான் ஆகணும். போக வேண்டிய வேலை வந்தது போயிட்டார். தினந்தோறும் நடக்கிற காரியங்கள் மாதிரி அதை நினைச்சுக்கிட்டு போயிட்டான்னா எவன் இவங்க வீட்டில் போய் ஒரு ஆளை கொன்னது வேண்டாத காரியம். இதில் நமக்கு ஒன்றும் கௌரவம் இல்லை. சொல்றாங்க, மூதிர் பெண்டிர் கசிந்தட நாணி கூற்று கண்ணோடிய வெறுவெறு பரந்தலை போர்க்களம். அதில் யமன் வந்து உட்கார்ந்து பார்க்குறான். சாவடிச்சு விட்டான் பல பேரை போர்க்களத்தில். அந்த செத்து போனவர்களுடைய சொந்தக்காரர்களெல்லாம் வருவாங்க, வந்து அழுவாங்க. அந்த வீரர்களுக்கு தாய்மார்களோ மனைவிமார்களோ சகோதரிகளோ அந்த வண்டன் தம்பிகளோ அப்படிலாம் இருக்கிறவங்கெல்லாம் வந்து அழுவாங்க. இவங்க எவ்வளவு நல்லா அழகாங்கன்றதை வேடிக்கை பார்க்கணும்னு சொல்லி வந்து உட்கார்ந்துருக்கானா யமன். அந்த இறந்து போன வீரனுடைய குடும்ப பெண்கள் அங்கே வருகிறார்கள். பார்த்த உடனே ஆச்சரியமான வெற்றி. மார்பிலே வேல் தொலைத்து செத்திருக்கிறார்கள். மாதிரி ஒரு பெரிய வெற்றி நம்ம குடும்பத்துக்கு கிடைக்குமா? பரமசக்கர விருது பெறக்கூடிய அளவுக்கு இவர் போர்ல நடந்திருக்கிறார். ஆஹா அப்படின்னு அவர் சந்தோஷப்படுகிறார்களாம். அதை பார்த்த உடனே யமனுக்கு வெக்கமா போச்சான். அடிச்சடியில் அத்தனை பேரும் அழுவாங்கன்னு நினச்சிக்கிட்டு நாம வந்து பார்த்தா அத்தனை பேரும் சந்தோஷப்படுறாங்க. ஐயா மூதில் பெண்டீர் கசிந்து அழ ஆனக்கண்ணீர் ஆனந்த கண்ணீர் விட்டு நாணி வெட்கப்பட்டு கூற்று கண்ணோடிய வெறுவெறு வளர்ந்தலை. யமனானவன் இறக்கப்படுகிறான். இந்த மாதிரி இடத்துல போய் நாம் உயிரை கொண்டிருக்க வேண்டாமே, தப்பு செய்துட்டோம் அப்படின்னு நினைத்து அவன் இரக்கம் காட்டுகிறான். அப்படிப்பட்ட பயங்கரமான போர்க்களம். அவ்வளவு ஆற்றலோடு போர் செய்த வீரர்கள் அங்கே இறந்து கிடக்கிறார்கள் சொல்ல வருகிறான். இன்னும் அந்த காலத்தில் போர் விரம்னு சொன்னால் போர்லேயே யாரும் இந்த மாதிரி கண் கொஞ்சம் இமைச்சாலும் கூட அதையே ஒரு பயந்தாங்கொள்ளித்தனமா நினைச்சு அவனோட சண்டைக்கு போக மாட்டான். போட வீட்டுக்கு போய் வேற வேலை இருந்தால் பாருங்க இருந்து சண்டைக்கு வந்துருக்கு அப்படின்னு சொல்லி எதிரியை அனுப்பிச்சுடுவான். இதான் நேரம் பார்த்துன்னு சொல்லி அவனை அடிச்சு போடுறது இல்லை. விழித்த கண் வேல் கொண்டெறிய அழித்து இமைப்பின் ஒட்டன்றோ வன்கணவர்க்கு திருக்குறளோ. விழித்த கண் வேல் கொண்டு எரிய எதிரி வேலை கொண்டு வீசுகிறான். அப்பொழுது எமைச்சுட்டான். பயப்பட்டு மூடுறான் கண்ணை. ஏன் மேலே விழுந்துட போகுது போட அப்படின்ட்டான். நீ எனக்கு எதிரியே இல்லை,
முன்ன போல் ஒரு பேடி மேலே வேலை வர்றதை விட வேறு ஏதாவது வேலை இருந்தால் பார்க்கணும். கண் சிம்புளித்தோனையும் மயிர் குறைந்தோனையும் மகப்பெறாதோனையும் பெண் பெயரோனையும் இவர்களை எல்லாம் போர்க்களத்தில் கொள்ளக்கூடாது. போரற வல்ல இந்திய பாட்டே திண்ணம் ஈரின்மையின் விளங்காமென மதவேடம் எரியான் மாறன்மையின் மரம்பாடு என்று இளையாரையும் எரியான். விலங்குகளாகிய யானை குதிரை மேலெல்லாம் அம்பு போட மாட்டான். மனுஷனுக்கு மனுஷன்தான் எதிரியை தவிர விலங்குகளை கொண்டு எதிர்க்காசமான முதியோர்களோடு சண்டைக்கு போக மாட்டான், இளைஞர்களோடு சண்டை விட போக மாட்டான். அப்ப தனக்கு சமானமான ஒத்த வீரர்கள் வந்தால்தான் வினை நீங்கிய பொழுது துக்கத்திலேயும் மகிழ்ச்சியிலேயும் கலங்காத மனம் உடையவர்களுக்கு மேலும் வினை வருவதனால அதனால இறைவன் என்ன பண்ணுகிறான், அந்த வினைகளை எல்லாம் கேன்சல் பண்ணுவான். இனிமே இவனுக்கு வினை கிடையாது. அப்ப எந்த வினை அப்படி தீங்கும் மூட்டையா கட்டி வச்சிருக்கிற அந்த சஞ்சித வினை தான் இல்லாத போகும் என்றால் அதிலிருந்து ஒவ்வொன்றா எடுத்து பிறருக்கு அனுப்பணும். அந்த வினை வந்தா இவன் வந்து துக்கப்பட போறதும் இல்லை, மகிழ்ச்சிப்பட போறதும் இல்லை. எல்லாம் நமக்கு வர வேண்டிய தலையெழுத்து வருது. அதுக்கு என்ன இருக்கு? சிலர் கேட்பாங்க, வீட்டில் இவ்வளவு வழி நடக்குது ஒன்றும் இல்லை, மண்ணாந்த மாதிரி உட்கார்ந்துருக்கீங்களா அப்படின்னு. இன்னும் இது நீ நானும் கட்டம் போட்டு நின்று இவ்வளவு காரணம். அது நடக்கிறது நடந்துன்னு தான் இருக்கும். அதுக்காக கவலைப்பட்டு என்ன பிரயோஜனம்? அவர் ஞானி மாதிரி பேசுவார். இப்படிப்பட்டவனுக்கு எவ்வளவு துக்கம் வந்தாதான் என்ன, எவ்வளவு சந்தோஷம் வந்தாதான் என்ன, எல்லாம் எருமாடு மேல மழை பெஞ்ச மாதிரி சர்வசாதாரணமாக நினைச்சிட்டு இருக்கும். அப்போ சஞ்சித வினையை இறைவன் வேண்டாம் என்று அதுதான் இருவினை ஒப்பு. நித்திரு வந்துற்றாலும் வெந்துயர் வந்துற்றாலும் உத்திருக்கும் உள்ளத்து உறவும். பெரிய செல்வம் வந்து விட்டாலும் பெரிய துக்கம் வந்து சேர்ந்தாலும் ரெண்டையும் மகிழ்ச்சியோ துக்கமோ எதிர்பார்த்து செய்யாமல் ரெண்டையும் ஒரே மாதிரியாக பாவித்து நடக்கக்கூடிய உரம் உள்ள உள்ளம். உரம் ஒருவருக்கு உள்ள வெறுக்கு. அது எல்லாரும் மரம் மக்களாதிலே மனம் ஜடம் இருக்குமா. அப்படி இருக்கக்கூடியவர்கள் வினையொப்பு உடையவர்களாக ஆகிவிடுகிறார். அப்போ இறைவன் என்ன பண்ணுகிறான், ஒவ்வொரு வினையாக கொடுத்து பிறவி கொடுத்து இவனை அனுபவிக்க செய்து கஷ்டப்படுறானா சுகப்படுறானான்னு வேடிக்கை பார்க்கறதுக்கு வழி இல்லை. இவன் கஷ்டமும் படுறதில்லை சுகமும் படுறது. இந்த வினையொப்பு உண்டாகிற பொழுது இறைவன் வந்து பழைய வினைகளை வேண்டாம் என்று தள்ளியவன். ஆனாலும் எடுத்து வந்த கண்மம் இருக்கிறதே, இந்த உடம்பு இருக்கிற வரையிலையும் அந்த வினையை அனுபவிச்சுத்தான் ஆக வேண்டும். வினைகள் என் வினைகள் எக்காலம் இட்டுடுமோ, எக்காலம் இக்காலம் இட்டுடுமோ, ரெண்டையும் அங்கே சேர்த்து விடும். வினை இற்றால்தான் இந்த காயம் இரும். வினை இருக்கிற வரையிலையும் காயம் இருந்து கொண்டுதான் இருக்கும். பிராரத்த ஜன்மம் உள்ள துணையும் தேகம் தேகம் போகணும்னு சொன்னா வினை முடிஞ்சு போகணும். எடுத்துக்கொண்டு வந்த வினை அனுபவிக்கப்பட்டு தீரணும். அதுதான் சொல்றார் அவர். எக்காலம் என் வினைகள் இட்டுடுமோ, எக்காலம் இக்காயம் இட்டுடுமோ, எக்காலம் மும்மலங்கள் இட்டுடுமோ. அப்ப வினை இற்றால் இந்த உடம்பு விடும். வினை இற்று போய் இந்த உடம்பும் இற்று போனால் பிறகு பிறவி இல்லை. ஆகவே மும்மலங்கள் இற்று போகும். ஆணவம் கண்மம் ஆகிய 3 மலங்களும் இந்த உயிருக்கு வேலை இல்லை என்று இந்த உயிரை விட்டு விலகிவிடும். எக்காலம்
மும்மலங்கள் இட்டுடுமோ. ஆகவே வினையிற்றால் உடல் அரும். உடல் அற்ற பொழுது மும்மலங்களும் இல்லாத ஒரு நிலை உயிருக்கு ஏற்படும். இந்த மல பரிபாகம் ஏற்பட்ட காரணத்தினாலே இறைவனுடைய திருவருள் இந்த உயிரிடத்தில் பதியும். அப்படி திருவருள் பதிந்தால் அதன் காரணமாக எக்காலம் ஆனந்த சாகரத்தில் ஆடிடுவோம். ஆனந்த சாகரம், இன்பக்கடல். சாகரம் என்றால் கடல், புதுச்சொல். அது சகரர்களாலே தோன்றப்பட்டதுனாலே அதற்கு சாகரம் என்று பெயர். கடல் இந்த இடத்துல அந்த கடலை சொல்லலை, கடல் என்கின்ற புது வார்த்தைக்காக அந்த வார்த்தையை உபயோகப்படுத்திட்டார். ஆனந்த சாகரம், இன்பமாகடல். ஆனந்த சாகர ஸ்தவம் என்று ஒரு நூல் ஆதிசங்கரர் எழுதின கிரந்தம். சிவபெருமானை பற்றிய பாடல். சௌந்தர்யலகிரி ஆனந்த சாகர ஸ்தவம். ஆனந்த சாகரம்னா இன்பமாகடல். அது தமிழில் மொழிபெயர்க்கிறார். இன்பமாகடல் என்கின்ற தலைப்பிலேயே தமிழிலே மொழிபெயர்த்து ஒரு நூலாக தந்திருக்கிறார். ஆனந்த சாகரத்தில் என் உளந்தான் ஆடிடுமோ. என் உளந்தான் என்பது இங்கே உள்ளம் என்பது உயிரை குறிக்கிற வார்த்தை. உள்ளம் என்பது மனத்தையும் குறிக்கும், உயிரையும் குறிக்கும். இடம் நோக்கி அதை புழ பண்ணிக்கணும். என் உளந்தான், என்னுடைய ஆன்மாவானது எக்காலம் ஆனந்த சாகரத்தில் ஆடிடும். அந்த இன்பமா கடல்ல முழுகி திளைக்கும். கேள்விதான் கேட்டிருக்கார். அது சொல்ல வேண்டிய பதில் அவர்கிட்ட வரணும். ஆனந்தனாகிய சொக்கநாதன் அதற்கு பதில் சொல்ல வேண்டும். பதிலை எதிர்பார்த்து நிற்கிறார். அந்த பாட்டை பாருங்க. எக்காலம் இக்காலம் இச்சுடும். எக்காலம் என் வினைகள் இச்சுடும். ரெண்டையும் தனித்தனியாக சேர்த்து படிக்கும். எக்காலம் மும்மலங்கள் இச்சுடும். வினையற்று பிராரத்த கண்மத்தாலே வந்த உடம்பும் அற்று போகுமானால் மும்மலங்களுக்கு வேலை இல்லை. திரும்பவும் பிறவி கொடுக்கிற பொழுதுதான் மாயாமலத்துக்கு வேலை. கண்மம் இருந்தால்தான் பிறவி கொடுக்க முடியும். அதனால கண்மமலம் இல்லை. கண்மமலமும் மாயாமலமும் செயல்படாத நிலைக்கு போய்விட்டதுன்னு சொன்னால் ஆணவம் சக்தி பெற்று விட்டது. ஆணவம் இருக்கிற வரையிலையும் கண்மம் உண்டு, மாயை உண்டு, உடல் உண்டு, பிறவி உண்டு. ஆணவம் தேய்ந்தால் அன்றி வினை ஆறாது. ஒன்றுக்கு ஒன்று இதெல்லாம் சம்பந்தம் உள்ள சூட்டுக்கட்டை அடுக்கி வச்சுட்டு ஒரு சீட்டத்தெல்லாம் எல்லாம் விளற மாதிரி ஆணவம் என்ற ஒன்று விழுந்துமானால் கண்மம் மாயை முதலியெல்லாம் உயிருக்கு இல்லாமல் போயிடும். அதுதான் அது முடிவு சொன்னார். எக்காலம் இக்காலம் இட்டுடுமோ, எக்காலம் என் வினைகள் இட்டுடுமோ, எக்காலம் மும்மலங்கள் இட்டுடுமோ. எல்லாம் மூணும் பிராரத்த கர்மத்தினாலே உண்டாகிய உடலும் போய்விட்டது என்று சொன்னால் மூவித பாசங்களும் என்னை விட்டு கடந்து விட்டன என்று சொன்னால் அப்புறம் இன்பமா கடலில் நான் துளைக்கப் போகிறேன். அந்த காலம் அப்போ நடக்கும். இவையெல்லாம் உள் சேர ஒரு சமயத்தில் நடக்கும். மலபரிபாகம், சக்தி நிபாதம், அப்புறம் பாச நீக்கம், சிவப்பேறு, இதெல்லாம் அடுத்தடுத்து சேர்ந்தாற் போல நிகழக்கூடிய நிகழ்ச்சிகள். ஒன்றை விட்டு ஒன்றாக கொஞ்சம் காலம் தள்ளி நடக்கிற நிகழ்ச்சிகள் அல்ல, உடனே தொடர்ந்து நடக்கும். அதனால்தான் இந்த வேகமாக சொல்லி முடித்தார். ஆனந்த சாகரத்தில் என்னுளந்தான் ஆடிடுமோ, என்னுடைய ஆன்மாவானது இன்பமா கடலில் எப்பொழுதும் ஆடி திளைத்துக் கொண்டிருக்குமோ. அது எந்த காலம், எப்பொழுது நடக்கும்? இன்றா நாளையா? நாளைக்கு வந்து பார்க்கலாம். நம பார்வதிபதையே.
கடல்கோன் வெப்பொழித்த புயல்கோன் கடல் போற்றி ஆழிமிசை கல்விதப்பில் அணிந்த பிரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் மந்தந்த பதம் போற்றி ஊழிமணி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி காலாய் கனக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி பன்னிரு திருமுறை பாடலாம் பறை வாழ்க பன்னிரு திருமுறை பாடலாம் பறை வாழ்க பன்னிரு திருமுறை பாடலாம் பறை வாழ்க திருமுறைகளை நாடும் மோதுவோம் திருமுறைகளை நாடும் மோதுவோம் எல்லா நலன்களையும் பெறுவோம் மந்திரமாவது நீரே வானமே சுந்தரமாவது நீரே துதிக்கப்படுவது நீரே தந்திரமாவது நீரே சமயத்தில் உள்ளது நீரே வாயுமை பஞ்சம் திரு ஆற்றல் அழகையேறும் ஆலவாயாம் திருநீரை போற்றி புகழினாம் பூசூரனான சந்தனம் Good.